நமச்சிவாய். ஜெய் வராகி. இப்போது குரு பயிற்சி சிறப்பாக நடந்து போச்சு. கடகத்துக்கு வந்துட்டார். இப்போ மெயினாக இந்த மாதம் ஜூன் 15 ஜூலை 15 வரையிலும் முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது. என்னென்னா, சனி பகவானுக்கு 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் சூரியன் வருகிறார். கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலும் ஜூன் 15 ஜூலை 15 வரையிலும் சூரிய பகவான் சனி பகவான் இங்கே 2 பேரும் 4-10 அமைகிறாங்க. அப்போ 2 கேந்திரங்களில், அதுவும் உபயஸ்தானங்களில் சனி சூரியன் சேர்க்கை என்பது, உடனே நம்ம சனி சூரியன் சேர்க்கை சேர்ந்தான ஒரு பிதிர்கர்மா அப்படின்வாங்க. அது பெரிய பிதிர் சாபம்னுவாங்க. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுங்கிறாங்க. சண்டை சச்சரவு வரும்னுவாங்க. சொத்து பிரித்து கேட்பான் அப்படின்வாங்க. பையன் அப்பாட்ட பாகப்பிரிவினை கேட்குறான்னுவாங்க. பிரிவுகள் வரும்னுவாங்க. இதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ். சனி சூரியன் கேந்திரம் ஏறுகின்ற பொழுது நிச்சயமாக மாணவ செல்வங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். வாலிப பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இந்த சனி சூரியன் சேர்க்கை அல்லது 2 கேந்திரத்தில் இருப்பது அரசு அதிகாரிகளுக்கு சிறப்பு. அரசு அதிகாரிகளுக்கு சிறப்பு. அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், கவர்மெண்ட் ஜாப் இருக்கக்கூடியவங்க, புதுசாக கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஜாயின் பண்ணக்கூடியவங்க, இது சார்ந்த எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, குரூப் 1, குரூப் 2, ஐஏஎஸ் எக்ஸாமு, ஐபிஎஸ் எக்ஸாமு, அல்லது இந்த ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இதுக்கான எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, கமிஷனர் எக்ஸாம், பொதுவாக இந்த குரூப் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவர்கள், அதே போல் நீட் போன்ற எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஜேஇஇ, ஐஐடி அதுக்கான எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, மாணவ செல்வங்கள், பரீட்சை எழுதக்கூடியவர்கள், ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு செல்வதற்காக எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, காலேஜ் என்ட்ரன்ஸ் எழுதக்கூடியவங்க, ஏன்னா பிள்ளைங்க அவர்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டது. பையன் 10th முடிச்சிருக்கான் சாமி, அவன் அடுத்து என்ன குரூப் எடுக்கலாம், பையன் இன்ஜினியரிங் போகணுன்றானா, டாக்டர் ஆகணுங்கிறான், பார்க்க முடியுமா? அதே போல தான் +2 முடிச்சுட்டாங்க, என்ன குரூப் எடுக்கலாம், இல்லை காலேஜ் முடிச்சுட்டாங்க, வேலைக்கு போகலாமா, படிக்கலாமா, இல்லை வேலைக்கு அனுப்பலாமா, இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் செய்ய வைக்கலாமா, படிப்பெல்லாம் முடிஞ்சிடுத்து சாமி, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா, இல்லை வேலைக்கு போகிறது இப்போ வேணான்னுது. அப்போ உங்கள் பிள்ளைகளை பற்றிய கேள்வி, படிப்பு, பரீட்சை, உடல்நிலை ஆரோக்கியம், அடுத்ததாக வேலை, அடுத்ததாக தொழில் தொடங்கலாமா, அப்புறம் அவங்களுக்கான திருமணம். கட்டி கொடுத்துட்டீங்க, கட்டி கொடுத்த இடத்துல கல்யாணம் ஆகிடுத்து, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும். அப்போ இந்த சனி சூரியன் சேர்க்கை, அதே போல் இன்னொரு காம்பினேஷன் குரு சுக்கிரன். குருவும் சுக்கிரனும் கடகத்தில் சேர்கிறார்கள், ஒன்றா இருக்கிறாங்க. தங்கமும் வெள்ளியும் ஒன்றா இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு வெள்ளியும் தங்கமும் ஒன்றா இருக்குது. அப்போ அது ஒரு மிகப்பெரிய மகாலட்சுமி, லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி யோகம், பண யோகம், தன யோகம், புதையல் யோகம், என்ன வேணாலும் நீங்கள் அதிர்ஷ்ட யோகம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு ஏழ்மை, ஒரு குடிசையில் வாழக்கூடிய ஒரு தம்பதிக்கு 12 கோடி அடிச்சிருக்கு. இதெல்லாம் தான். அதுக்காக கேரளாவில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த மாதிரி 12 கோடி வந்துருமா என்ன? எதிர்பாராத அதிர்ஷ்டம். அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. எதிர்பார்ப்போடு 4 டிக்கெட் வாங்கணும்னு இல்லை, புரியுதா? அப்போ யாரோ ஒருத்தருக்கு அந்த அதிர்ஷ்டம் அடிக்குது. அதுதான் கிரகம், அதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும். இதை போல் இந்த மாதம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஜெயிக்க போகிறீங்க, யாருக்கெல்லாம் நல்லது நடக்க போகுது, ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் வாருங்கள். கன்னிராசி. இப்போ சிம்மத்துக்கு சொன்னது தான் கன்னிக்கும். கன்னிராசி அன்பர்கள் எல்லாம் பலவிதமான கஷ்டங்களில் இருக்கிறாங்க. காரணம் என்ன? கண்டகச்சனி, ராகு கேதுவால் இவங்களுக்கு தொந்தரவு இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. கேது இவங்களை விட்டால் ஒரு 9 டிகிரி 10 டிகிரிக்குள்ளே கேது இருக்கும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு அந்த கேதுவால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் இருக்கும். அதை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ ராகு கேதுவால் ராசிக்கு எங்கே இருக்குங்க? 6ஆம் இடத்தில் 6, 12 இருக்கக்கூடிய ராகு கேதுவால் கன்னி ராசிக்கு பிரச்சனை இருக்குது. எதிரிகளுடைய தொந்தரவு, எப்பையும் ஒரு எதிரியுடைய தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கு. உங்களை எவனாவது ஒருத்தன் வச்சு செஞ்சுக்கிட்டே இருப்பான்.
உண்மையா இல்லையா மறைக்காமல் சொல்லுங்கள். அப்போ நீங்கள் வெளிநாடுகளில் இருந்தாலும் சரி தான், கனடா, ஜெர்மன், ரஷ்யா, ஆஸ்திரேலியா அல்லது ஆப்பிரிக்க நாடுகள், சவுத் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் எந்த காண்டினென்ட், ஜப்பானாக இருக்கலாம், அல்லது ஏஷியா நாடுகளாக இருக்கலாம், சீனாவாக இருக்கலாம். இப்போ வெளிநாடுகளில் மலேசியா, சிங்கப்பூர் அல்லது வளைகுடா நாடுகள், யுஏஇ, எமிரேட்ஸ் கண்ட்ரிஸு, அப்போ நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான், கன்னி ராசி அன்பர்களே, வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தை, நீங்கள் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு எதிரி இருப்பாங்க. அதில் அட்லீஸ்ட் அவங்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு எதிரானதாக இருக்கும். நீங்கள் ஏன்னா அவங்க பீன்னுவாங்க, இசட்டுன்னு சொல்லாமல் இருந்தால் சந்தோஷம், ரொம்ப வித்தியாசம் வந்துடும். இது எதிரிகள் இருக்கக்கூடிய தருணம். கவலை வேண்டாம் கன்னிராசி என்பவர்களே, எதிரிகளுடைய பிரச்சனைகள் குறையும். காரணம் என்னென்னா, 11வது வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்ணுறாருங்க, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை கண்ட்ரோல் பண்ணுறாரு. கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு பிரச்சனையே கலகம்தான். ஒன்று கலகத்தை நீங்களாக உருவாக்குவீங்க, இல்லைன்னா நீங்கள் உங்களை நோக்கி கலகங்கள் உருவாகும். உங்களை பின்னாடி பேசுகிறதோ முன்னாடி பேசுகிறதோ நீங்கள் பார்த்துக்கோங்க, கலகங்கள் உருவாகும். அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசி அன்பர்களே, அந்த சனி பகவானால் வரக்கூடிய வீண் கலகங்கள், நல்லா இருந்த சாமி என் குடும்பத்தை கெடுத்துட்டாங்க, நல்லா பேசிக்கிட்டு அந்த சாமி கெடுத்துட்டாங்க, நல்லா பழகிட்டே இருந்தார் சாமி, திடீர்னு ஃபோன் ஆஃப் பண்ணிட்டார், வராதன்ட்டார், போவாதன்ட்டார், நல்லா பழகிட்டே இருந்த சாமி அந்த அம்மா திடீர்னு வேணான்ட்டாங்க, ஏன் தான் இப்படி சொன்னான்னு தெரியல, நீங்கள் எப்படியாவது அவரை சேர்த்து வைங்க சாமி. எத்தனை பெண்கள் இப்போ அந்த மாதிரி கேட்குறாங்க தெரியுமா? வாழ்க்கையை இழந்து நம்பிக்கையோடு பழகியிருப்பாங்க, ஆசையாக பழகியிருப்பாங்க, நம்பிக்கை போயிருக்கும். அப்போது அந்த மாதிரி பிரிந்த உறவுகள், ஏமாற்றங்கள், மெயினாக ஏமாற்றங்கள். கன்னிராசின்னு சொல்லிட்டா ஏதாவது ஒரு வகையில் தொழிலாக இருக்கலாம், ஃபேமிலியாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், வருமானமாக இருக்கலாம், ஆசையாக இருக்கலாம், உடல்நிலையாக இருக்கலாம், ஏமாற்றங்கள் இருந்து கொண்டிருக்கும். லோனாக இருக்கலாம், கடனாக இருக்கலாம், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இந்த மாதம் இந்த லோனை அடைச்சிடலாம், வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, இடம் அமைக்கிறது, தொழில் அமைப்புகளில் எதிர்பார்த்துருக்கக்கூடிய பேமெண்ட்டு. அப்போ எதிரிகளுடைய தொந்தரவு, கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், முடிய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இழுத்துக்கிட்டே போகிறது, முடிக்க வேண்டிய சில விஷயங்கள் முடியாமல் போகிறது, தள்ளி போகிறது, இது எல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது கன்னிராசி அன்பர்களே. ஆனால் பாருங்கள், இதில் ஒரு நல்ல நேரம், கன்னிராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு இருக்கிறார். 4-7 கூடிய கேந்திரம் ஏறக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. சனியை கண்ட்ரோல் பண்ண, சனி குரு தொடர்பு, சனி சுக்கிரன் தொடர்பு, 2ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில். அப்போ கன்னிக்கு 2-9 கூடியவன் சுக்கிரன், அவர் லாபஸ்தானத்தில் குருவோடு இணைந்திருப்பது மிக சிறப்பு, மிக சிறப்பு. அப்போது கன்னிராசி என்பர்களே, நீங்கள் ஜெயிக்கணும்னு கால நேரம் சொல்லுது, கிரகம் சொல்லுது, சாமி நினைக்கிறாரு, உங்கள் குலதெய்வம் சொல்லுது, நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் சொல்லுது, நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு. அப்போது அதுக்கு தான் நான் கேட்குறேன், உங்களுக்கு என்னப்பா வேணும், என்ன வேணும் உங்களுக்கு, என்ன 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 நடக்கணும் சொல்லுங்கள். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தலையெழுத்தையே மாற்ற முடியும். நம்பிக்கை வையுங்கள் கன்னிராசி அன்பர்களே, நல்லது நடக்கக்கூடிய மாதம், வெற்றி நிச்சயம் கன்னிராசி.